நவம்பர் 15 2025 பார்த்தோம் அப்படின்னா பிர்சா முண்டாவினுடைய 150வது பிறந்த தினம் கொண்டாடப்படுகிறது. பிர்சா முண்டா பற்றிய அடிப்படை தகவல்கள்ல அவருடைய பிறப்பு, அவர் வந்து நவம்பர் 15 1875 ஹுலிஹாட்டு கிராமம், சோட்டா நாக்பூர், அதாவது தற்போதைய ஜார்க்கண்ட் மாநிலத்துல பிறந்திருக்கிறாரு. ஸோ என்ன இனம் அப்படின்னா முண்டா பழங்குடி, முண்டா டிரைப்ல வந்து பிறந்தவர். ஸோ உள்குலன் இயக்கம், உள்குலன் மூமெண்ட் அல்லது முண்டா கிளர்ச்சி அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமாக அறியப்படக்கூடிய கிளர்ச்சி. இந்த கிளர்ச்சி காலம் 1899 இருந்து 1900 இந்த காலகட்டத்தில். இவருக்கு புனை பெயர் இருக்கு, சரியா? தர்தி அபா அப்படின்னு சொல்லுவாங்க. தர்தி அபா அப்படின்னா மண்ணின் தந்தை. தர்தி அபா அப்படிங்கிறது மண்ணின் தந்தை. புதிய இன்ஃபர்மேஷன் நம்ம புக்ல எல்லாம் இந்த விஷயங்கள் நம்ம வந்து படிச்சிருக்க மாட்டோம். ஸோ அடிஷனலா இந்த இன்ஃபர்மேஷன் நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம். ஓகே, கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும். தர்தி அபா அப்படிங்கிறது மண்ணின் தந்தை அப்படிங்கிற ஒரு நேம் அவருக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஃபாதர் ஆஃப் எர்த், ஃபாதர் ஆஃப் எர்த் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து இவர் எப்போ இறந்தார் அப்படின்னு பார்த்தோம்னா ஜூன் 9 1900 ராஞ்சி சிறையில காலரா நோய் காரணமாக இறந்தார் அப்படின்னு சொல்றாங்க. சரி, அடுத்து சிறப்பு அம்சம் முக்கியமானது, இவர் தனது 25வது வயதுல இருந்திருக்கிறார். மிக குறைந்த வயதுல பழங்குடி மக்களுடைய உரிமைகளுக்காக போராடியவர் தான் பிர்சா முண்டா. முக்கியமான கிளர்ச்சிகள் முழக்கங்கள் என்ன காரணம்? கிளர்ச்சிக்கான காரணம் என்ன? கிளர்ச்சிக்கான காரணம் என்ன? ஆங்கிலேயர்களால் அறிமுகப்படுத்தப்பட்ட புதிய நில குத்தகை சட்டங்கள், அதுதான் ஒரு முக்கியமான காரணம். இந்த நில குத்தகை சட்டத்துக்கு எதிராக வனங்கள் சட்டம், பழங்குடி மக்களுடைய பாரம்பரிய அந்த கூட்டு நில உரிமை, அதன்படிதான் அவங்க விவசாயம் பண்ணுவாங்க. அடுத்து இந்த வெளியாட்கள் என்ன பண்ணுவாங்க, அதாவது நிலப்பிரபுக்கள் சொல்லக்கூடியவர்கள், கந்து வெட்டிக்காரர்கள், வணிகர்கள் பழங்குடி மக்களை சுரண்டுறாங்க. எப்படின்னா அவங்க நிலத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா வந்து விவசாயம் பண்றதுல வந்து பாத்தீங்கன்னா தடை செய்யறது, இல்ல இந்த பயிர் தான் பயிரிடணும்னு சொல்றது, ஆக்கிரமிக்கிறது. அதனால அவங்க விவசாயம் செய்ய முடியாம கந்து வெட்டிக்காரர்கள் இருந்து கடன் வாங்குறது, கடன் வாங்குறதுனால கடனை திருப்பி செலுத்த முடியாம இருக்கிறது, இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த பழங்குடியின மக்கள் அனுபவிச்சாங்க. ஸோ இந்த பழங்குடி மக்களுக்கான இந்த பிரச்சனைகளை எதிர்த்து தான் பிர்சா முண்டா அவர்கள் போராடுறாங்க. சரியா? சரி, என்ன முழக்கங்கள், முக்கியமான முழக்கங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கும்போது இந்த உலுகுலன் கிளர்ச்சி, கிரேட் ரிபெல்லியன் அப்படின்னு சொல்றோம் இல்லையா? உலுகுலன், அதுல நீர் நமது, நிலம் நமது, வனம் நமது அப்படிங்கிற ஒரு முக்கியமான முழக்கம் இருக்கு. அதாவது வாட்டர் இஸ் அவர்ஸ், லேண்ட் இஸ் அவர்ஸ், ஃபாரஸ்ட் இஸ் அவர்ஸ். ஓகே, அடுத்து உழுபவனுக்கே நிலம் சொந்தம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. உழுபவனுக்கே நிலம் சொந்தம். அப்புறம் அபுவா ராஜ் எத்தே ஜனா, மகாராணி ராஜ் துண்டு ஜனா. ஓகே, அதாவது என்ன அப்படின்னா லெட் த குயின்ஸ் ரூல் என், அவர் ரூல் பிகின் அப்படின்னு அர்த்தம். அதாவது மகாராணியினுடைய ஆட்சி முடிவுக்கு வரட்டும், நமது ராஜ்யம் நிறுவப்படட்டும் அப்படின்னு சொன்னார். கொரில்லா வார் மெத்தடை பயன்படுத்தியிருக்கிறாரு. முக்கியமான பங்களிப்பு பழங்குடிய மக்களினுடைய உரிமைகளுக்காக இந்தியாவில் நடைபெற்ற முதல் பெருங்குளர்ச்சி போராட்டம் அப்படின்னு இதை சொல்லலாம். சரியா? 1895 இந்த டைம் பீரியட்லயே வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த போராட்டம் அப்படிங்கிறது ஆரம்பிக்குது. 1895 பிர்சா முண்டா வந்து அரெஸ்ட் பண்றாங்க. போராட்டத்தில் ஈடுபடார் அப்படின்னு சொல்லிட்டு அரெஸ்ட் பண்ணி ஒரு 2 இயர்ஸ் அப்படிங்கிறது ஜெயில வைக்கிறாங்க. ஓகே, அதுக்கப்புறம் 1897 ரிலீஸ் ஆகிறாங்க. 1895 அரெஸ்ட் பண்ணிட்டு 97 ரிலீஸ் பண்றாங்க. ஸோ மறுபடியும் அவருடைய சப்போர்ட்டை வந்து அந்த கிராம மக்களுக்கு வந்து அவங்க கொடுக்குறாங்க. ஸோ 1900 காலராவில் அவர் வந்து இறந்துப்பார். முன்னாடி நம்ம பார்த்தோம். சரியா? ஓகே.